அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்போட விதி 19 வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம ஆர்டிக்கல் 1லேருந்து 18 வரைக்கும் டீட்டெயில்டாக வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த ஒரு ஆர்டிக்கலுக்கும் சப் கிளாஸஸ் என்ன இருக்குது, அது ரிலேட்டடாக என்னென்ன கேசஸ் இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாமே பார்த்துருக்கோம். அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஆர்டிக்கல் 19 வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷனாக இருக்கும். சரியா? இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஆர்டிக்கல் 19 என்ன சொல்லுது அப்படின்னா, 6 அடிப்படை சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் ஆர்டிக்கல் 19 வந்து நம்மளுக்கு செல்லும். சரியா? அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் சில அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டும் இருக்கும். சில அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடிமகனாக இல்லாதவர், அதாவது ஏலியன்ஸுக்கும் இருக்கும். ஏலியன்ஸ்லேயே வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், அதாவது நம்மளோட நட்பு நாட்டிலேருந்து வந்த வெளிநாட்டினருக்கு மட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த வரிசையில் ஆர்டிக்கல் 19 பார்த்தீங்க அப்படின்னா குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய உரிமை. ஆர்டிக்கல் 19ல் ஒரு 6 அடிப்படையான உரிமைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 19(1)A வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிக்கல் 19ல் 1 அதுலேருந்து ஒரு 6 உரிமைகள் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த வீடியோ நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா, ஆர்டிக்கல் 19(1) பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை பற்றி சொல்லுது. அதுக்கு விதிவிலக்குகள்னு வரும் இல்லையா, அதுதான் ஆர்டிக்கல் 19ல் 2 அப்படின்னு சொல்லி வரும். அதனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டிக்கல் 19ல் 1A என்ன சொல்லுது அப்படின்னா, பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லுது. எந்த ஒரு குடிமகனும் பேச்சு மற்றும் கருத்தை தெரிவிக்கிற ஒரு சுதந்திரம் வந்து இருக்குது. அதாவது பொது இடத்துல பேசுகிறதோ, ஒரு மீடியாவில் பேசுகிறதோ, ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதோ, ஓகேவா, இது எல்லாத்துக்குமே வந்து சுதந்திரம் வந்து இருக்குது. ஒரு ஆளும் கட்சியை பற்றி நம்ம வந்து பொதுவான விமர்சனங்கள், யாரையுமே குறிப்பிட்டு ஷேம் பண்ணாமல் ஒரு விமர்சனம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே சுதந்திரம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல் 19ல். அதில் அரசு சில நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கணும் அப்படின்னு தான் ஆர்டிக்கல் 19ல் 2 வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஆர்டிக்கல் 19ல் 2 எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. யார் வேணால் என்ன வேணால் பேசிடலாமா அப்படின்னா முடியாது இல்லையா? அதனால் சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் ஆர்டிக்கல் 19ல் 2. அது கொண்டு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 1950ல் 4 கட்டுப்பாடுகள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1951 மற்றும் 1963 2 வருஷத்தில் 2 அமெண்ட்மெண்ட் வந்து வருது. 1951ல் முதல் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. 1963ல் 16வது அமெண்ட்மெண்ட் வருது. இந்த 2 அமெண்ட்மெண்ட்லேயும் வந்து ஒரு 2 விஷயங்களை சேர்க்குறாங்க. 2 சேர்க்கும் பொழுது மொத்தமாக இப்போது 8 கட்டுப்பாடுகள் இருக்குது. ஓகேவா? அப்போது ஆர்டிக்கல் 19(1)A என்ன சொல்லுது அப்படின்னா, யார் வேணுமானாலும் சுதந்திரமான கருத்து தெரிவிக்கலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 6 கட்டுப்பாடுகளை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு பாதிக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஓகேவா? இது கொண்டு வந்தது 16வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1963. அடுத்ததா அரசோட பாதுகாப்பு, அதாவது அரசின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அடுத்ததாக வெளிநாடுகளோட நட்புறவு, அதாவது ஒருத்தவங்க பேசுகிற பேச்சால் வெளிநாட்டுக்காரங்க வந்து நம்மக்கிட்ட வந்து சண்டைக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி இப்போ நம்ம நட்பு நாடுகளை பற்றி மோசமாக எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பொது ஒழுங்குக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அடுத்ததாக ஒருத்தவங்களோட கண்ணியம் மற்றும் ஒழுக்க நெறியை சீர்குலைக்கிற மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூடாது. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரியான வார்த்தைகள் பேசக்கூடாது. ஒருத்தவருக்கு அவதூறு பரப்புறதுக்காகவே பேசக்கூடாது. குற்றத்தை தூண்டுற மாதிரி பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து எதில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆர்டிக்கல் 19ல் 2 கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரிஜினலாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசோட பாதுகாப்பு, ஓகேவா, கண்ணியம் மற்றும் ஒழுக்க நெறி, நீதிமன்ற அவமதிப்பு, அவதூறு, இது 4மே வந்து ஒரிஜினலாகவே இருந்துச்சு. இதை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 1வது அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் சேர்க்குறாங்க. 16வது அமெண்ட்மெண்ட்டில் ஒரு விஷயம் சேர்க்குறாங்க. மொத்தமாக 8 கட்டுப்பாடுகள் அப்படின்றது இருக்குது. இந்த 8 கட்டுப்பாடுகளும் எதுக்காக, பேச்சு மற்றும் கருத்தை தெரிவிக்கும் பொழுது
இந்த 8 கட்டுப்பாடுகளை ஞாபகம் வச்சுக்கணும். இதை மீறி பேசுனீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கிள் 19(1)A கீழே உங்களோட பேச்சு மற்றும் கருத்துக்கு சுதந்திரம் கிடையாது. உங்களை என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆர்டிக்கிள் 21 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தனி மனிதனோட கண்ணியம் பாதிக்கிற மாதிரி பேசணும் அப்படின்னா அப்போ வந்து ஆர்டிக்கிள் 19 வந்து செல்லாது. ஓகேவா? அப்போது ஆர்டிக்கிள் 19ல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ 21 என்ன சொல்லுது, தனி மனிதனோட கண்ணியம் பாதிக்கிற மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா அதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணலாம், என்னோட கண்ணியம் போயிடுச்சு அப்படின்னு கேஸ் படலாம். அப்போது ஆர்டிக்கிள் 19 பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக 44வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 கொண்டு வந்தது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிக்கிள் 361ல் ஏன் சப்கிளாஸ் வந்து சேர்க்குறாங்க. அரசு நடவடிக்கைகளை மக்களுக்கு தெரிவிக்க ஊடகங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டு என்னென்ன வேலை செய்யுது, ஓகேவா, மக்களுக்கு நல்லது செய்யுதா கெட்டது செய்யுதா அப்படின்றத யார் நான் பொதுவாக மக்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா மீடியா தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மீடியாவில் கவர்மெண்ட்டை பற்றி அகெயின்ஸ்டாக ஏதாவது வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஓகேவா? அதுக்காக ஆர்டிக்கிள் 361A அப்படின்ற சப்கிளாஸ் வந்து சேர்க்குறாங்க. எந்த விதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1978 கொண்டு வராங்க. அதன்படி என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, அரசோட நடவடிக்கைகளை மக்களுக்கு ஊடகங்கள் தெரிவிக்கும் பொழுது அந்த மீடியாக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன் இதை இங்கே சொல்கிறோம் அப்படின்னா இதுவுமே இந்த கருத்து சுதந்திரத்துக்கு கீழே வர்றதுனால இது நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஆர்டிக்கிள் 21 இதுக்கு கீழே வந்து வருது, ஆர்டிக்கிள் 361A வருது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனோட பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தில் ரிலேட் ஆகிறதுனால இங்கே வந்து கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்ததான் ஆர்டிக்கிள் 19(1)B என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். அமைதியாகவும் ஆயுதமின்றியும் கூடுவதற்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆர்டிக்கிள் 19(1)B என்ன சொல்லுது, அமைதியாகவும் ஆயுதமின்றியும் கூடுவதற்கான சுதந்திரம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு சில நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கணும் அப்படின்னு தான் ஆர்டிக்கிள் 19(3) அப்படின்ற சப்கிளாஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவோட இறையாண்மை பொது ஒழுங்கு இது பாதிக்கிற மாதிரி நீங்கள் வந்து கூடனீங்க அப்படின்னா உங்களை வந்து கேஸ் போடுவாங்க. சரியா? அப்போ அமைதியாக தான் கூடணும், அதே மாதிரி ஆயுதம் இல்லாமல் தான் கூடணும். அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவோட இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி நீங்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி போயிட்டு கூட்டம் போட முடியுமா அப்படின்னு போட்டால் போட முடியாது. ஓகேவா? ஆயுதங்கள் வச்சுருக்க முடியுமா, வச்சுருக்க முடியாது. பொது ஒழுங்கு டெய்லியும் போகிற ஒரு ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மறிச்சிக்கிட்டு நான் வந்து அமைதியாகவும் ஆயுதமின்றியும் கூடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒத்துப்பாங்களா, ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 144 தடை உத்தரவு இருக்கும் இல்லையா, நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஒரு கலெக்டர் வந்து பார்த்தாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு இடத்துல சண்டை நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சண்டையை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா 144 வந்து போட்டுருவாங்க தடை உத்தரவு. அந்த தடை உத்தரவு போட்டாங்க அப்படின்னா யாருமே என்ன பண்ணக்கூடாது, வெளியில் வரக்கூடாது, கூட்டமாக கூடக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இந்த கலெக்டருக்கு இந்த பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொது ஒழுங்கு வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. கொரோனா பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க, 144 வந்து எல்லா இடத்துலையும் அமல் பண்ணியிருப்பாங்க. யாருமே தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, வெளில வந்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, 144 வந்து எதுக்காக, கலெக்டர் வந்து என்ன பண்ணுவார், வந்து தடை உத்தரவு போடுவார். இது வந்து ஐபிசி இந்தியன் பீனல் கோடில் இருந்த ஒரு செக்ஷன் 144. இப்போ வந்து அது வந்து நம்ம பாரதிய நியாய சங்கீதன்னு சொல்லிட்டு மாற்றிருக்கோம் இல்லையா, அதில் வந்து 163வது செக்ஷனில் இருக்குது ஊரடங்கு உத்தரவு. சரிங்களா? அடுத்ததாக ஆர்டிக்கிள் 19(1)C என்ன சொல்லுது அப்படின்னா, சங்கங்கள் அல்லது தொழில் சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்கான சுதந்திரம் கொடுக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கங்கள் மற்றும் தொழில் சங்கங்கள் அமைக்கிறதுக்கான ஒரு அனுமதி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கூட்டுறவு சங்கங்களை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 97வது அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க, கூட்டுறவு சங்கங்களும் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆர்டிக்கிள் 19(1)C என்ன சொல்லுது, சங்கங்கள் மற்றும் தொழில் சங்கங்கள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதில் சில கட்டுப்பாடுகளை கவர்மெண்ட் விதிக்கலாம் அப்படின்றது ஆர்டிக்கிள் 19(4) வந்து சொல்லுது. என்னென்ன கட்டுப்பாடுகள், இந்தியாவோட இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடை பாதிக்காமையும், நாட்டோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாமையும், பொது அமைதிக்கு குந்தகம் இல்லாமையும் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சங்கம் அமைக்கலாம், தொழில் சங்கம் அமைக்கலாம், கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கலாம். ஓகேவா?
அதுவே கவர்மெண்ட் வந்து நியாயமான கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீதிமன்றத்துக்கு போயிட்டு கவர்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்ட்டு முறையிடும் பொழுது நியாயத்தை வந்து தீர்ப்பு வந்து சொல்லுவாங்க கோர்ட்டில். அடுத்ததாக சங்கம் அமைக்கிறது அப்படின்றது ஒரு உரிமை தான் இருந்தாலும் வேலை நிறுத்தம் பண்ணுறது அடிப்படை உரிமையில் வராது. இப்போ நான் வந்து ஒரு சங்கத்தில் இருக்கீங்க, சங்கத்தில் இருக்கிறது உங்களோட அடிப்படை உரிமை தான். ஆனால் சங்கத்தில் ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது, வேலை நிறுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து அரசு வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அதுதான் வந்து இது சொல்லியிருக்கோம். சங்கம் அமைக்கிறது மட்டும்தான் உரிமை, வேலை நிறுத்தம் வந்து அடிப்படை உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு ஊழியர்கள் அரசியல் சார்ந்த சங்கங்களை தொடங்குறதுல கட்டுப்பாடு இருக்குது. ஒரு கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கட்சியில் போயிட்டு ஒரு சங்கம் அமைக்கலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக 19(1)D என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் நிலப்பரப்பு முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு 19(5) அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, பொதுமக்களோட நலன் கருதியும் பழங்குடியினரோட நலன் கருதியும் இந்த ஒரு விதியில் வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஓகேவா? ஆர்டிக்கிள் 19(1)D என்ன சொல்லுது, இந்தியாவில் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஒரு பேண்டமிக் பீரியட்லையோ அல்லது ஒரு எபிடமிக் பீரியடோ வருது. ஓகேவா? ஒரு இடத்துல ஒரு 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 ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான தொற்று நோய் பரவிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கலெக்டர் வந்து 144 போட்டிருக்காரு, இந்த எல்லையை யாரும் கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல நான் ஆர்டிக்கிள் 19(1)D என்ன சொல்லுது, நிலப்பரப்பு முழுசும் சுதந்திரமாக போகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, நான் போவேன் தான் அப்படின்னு போனீங்க அப்படின்னா ஜெயிலை பிடிச்சி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது ஒரு எபிடமிக் பீரியட்லேயோ ஒரு பேண்டமிக் பீரியட்லேயோ பொதுமக்களோட நலன் கருதி அரசு சில கட்டுப்பாடுகளை ஆர்டிக்கிள் 19(5) கீழே விதிக்க முடியும். அடுத்ததாக பழங்குடியினர் நலம். பழங்குடியினர்னு பார்க்கும்பொழுது நல்ல காட்டில் இருப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சில பழங்குடியினர் அவங்களோட கலாச்சாரம் மற்றும் அவங்க எப்பயுமே வந்து மற்ற மக்களோட தனிச்சு இருக்கிறது தான் விரும்புவாங்க. அப்போது அவங்களோட நலன் பாதுகாப்புக்காக அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அரசு வந்து நினச்சா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னர் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இருப்பாங்க. ஒரு 200-250 பேர் தான் மொத்தமே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு வெளிநபர்கள் போகக்கூடாது அப்படின்னு அரசு வந்து கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த பழங்குடியினரோட அவங்களோட அந்த தனித்து வாழற உரிமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால. சரியா? அடுத்ததாக ஆர்டிக்கிள் 19(1)D என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவின் நிலப்பரப்பு முழுசும் போகிறதுக்கு தான் உரிமை கொடுக்குது. ஆனால் ஆர்டிக்கிள் 21 என்ன சொல்லுது அப்படின்னா, வெளிநாடு போகிறதுக்கும் நம்மளுக்கு அடிப்படை உரிமையாக இருக்குது அப்படின்றத சொல்லுது. இங்கே ஒரு ஊருக்கு அப்படின்றதுனால நான் இதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஆர்டிக்கிள் 19(1)E என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எந்த பகுதியிலையும் வசிப்பதற்கும் குடியேறுவதற்கும் சுதந்திரம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பழங்குடியினர் நலத்தை நம்ம விட்டுறணும். ஓகேவா? அங்கே வந்து நம்ம போகணும் அப்படின்னு சண்டை போட முடியாது. அடுத்ததாக ஆர்டிக்கிள் 19(1)F ஏற்கனவே இருந்துச்சு. அதில் என்ன சொல்லுவாங்க, சொத்துரிமை வந்து இருந்துச்சு. ஒரு லேண்டை வாங்குறதுக்கோ அதை வந்து அனுபவிக்கிறதுக்கோ நம்மளுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னது தான் ஆர்டிக்கிள் 19(1)F. அது வந்து சொத்துரிமையாக இருந்துச்சு. அந்த சொத்துரிமையை என்ன பண்ணிட்டாங்க, 1978 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக நீக்கிட்டாங்க அடிப்படை உரிமையிலேருந்து. அதை நீக்கி இப்போ 307 சாதாரண சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஆர்டிக்கிள் 19(1)G என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு தொழிலையும் செய்வதற்கோ எந்த ஒரு பணி வர்த்தகம் வணிகத்தை மேற்கொள்வதற்கோ சுதந்திரம் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுலேயும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. என்ன கட்டுப்பாடுகள்? அந்த கட்டுப்பாடுகளை 19 சப்கிளாஸ் 6 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. பொதுமக்களோட நலன் கருதி சில இடங்களில் கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் சிஸ்டமும் கொண்டு வரலாம். பொதுமக்களோட நலன் கருதி இப்போ ஒரு வெடிமருந்து கம்பெனி இருக்குது, ஒரு மது பாட்டில் விற்கிற கம்பெனி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு. இந்த லைசன்ஸை ரினியூவல் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கடையை நீங்கள் நடத்த முடியும். இதுதான் வந்து பொதுமக்களோட நலன் கருதி செய்கிறது. அடுத்ததாக தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப தகுதி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் டாக்டர் ஆகணும் அப்படின்னா யார் வேணால் எந்த தொழில் வேணால் செய்யலாம். அதனால் நான் டாக்டர் ஆகிறேன்னு ஒரு 10th படித்தவங்க போகக்கூடாது. அதனால் ஒரு சில தொழில்களை செய்கிறதுக்கு குறிப்பிட்ட தொழில்நுட்ப தகுதி இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்ல முடியும் ஸ்ட்ரிக்டாக. அப்போது MBBS முடித்தாதான் உனக்கு டாக்டர் பட்டம், நீ அப்போ தான் ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி
ஒரு சில குறிப்பிட்ட கல்வி தகுதிகள் இருந்தால் தான் கவர்மெண்ட்டில் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த விதியின் கீழே தான் வருது. அடுத்ததாக அரசு சில விஷயங்களில் ஏகபோகமாக இருக்கிறதுக்கும் உரிமை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து ப்ரைவேட்டோட கண்ட்ரோலுக்கு போகவே இல்லை இல்லையா. அப்போ காரணம் என்ன, அரசு வந்து சில தொழில்களில் ஏகபோகமாக இருக்கலாம், எங்கே வேணால் யார் வேணால் தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, கிளைம் பண்ணக்கூடாது. அதுக்கான விதி விலக்குகள் தான் இந்த 19(6) அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சில கட்டுப்பாடுகள் என்ன இருக்குது அப்படின்னா, தடை செய்யப்பட்ட தொழில்கள். இதில் பார்த்தீங்கன்னா சில தொழில்களை செய்யவே கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேம்லிங், சூதாடுறது, கடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே செய்யக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட்டு சில அத்தியாவசிய பொருட்களோட விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்கான உரிமை வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. சரியா, இதெல்லாம் வந்து இந்த விதியோட விதிவிலக்குகளாக வருது. அடுத்ததாக ஆர்டிக்கிள் 19 பேசிக்கான இன்னொரு விஷயம், தேசிய அவசர காலத்தின் போது சட்டப்பிரிவு 19 இடைநிறுத்தம் பண்ணுறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே பார்த்தம்போது சில விதிகள், அடிப்படை விதிகளை பார்த்தீங்க அப்படின்னா அவசர காலத்தில் கூட நிறுத்தி வைக்க முடியாது கவர்மெண்ட்டால் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் ஆர்டிக்கிள் 19 நம்மளால் நிறுத்தி வைக்க முடியும். எப்போ நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னா, நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும்பொழுது, அதாவது போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு நடக்கும்பொழுது மட்டும்தான் தேசிய அவசர நிலை அப்படின்றத கொண்டு வருவோம். ஆர்டிக்கிள் 358 பேஸ் பண்ணி அந்த போர் மற்றும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டிக்கிள் 19 வந்து இடைநிறுத்தம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1977-78 அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க, 75 to 77 காலத்தில் நிறைய உள்ளூரில் நிறைய கிளர்ச்சிகள் வெடிச்சிருக்கும். அப்போயும் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்படி டிக்ளேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அப்பயும் வந்து அந்த ஆர்டிக்கிள் 19 வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விதித்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே பேச முடியாத அளவு பண்ணி வச்சுருந்தாங்க இந்திரா காந்தி பீரியடில். அப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு தான் 44வது சட்ட திருத்தம் 1978 கொண்டு வராங்க. வெளிப்புற அவசர நிலைக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும், ஆர்டிக்கிள் 19 நிறுத்தி வைக்கணும். உள்நாட்டு கலவரமோ அல்லது உள்நாட்டில் இருக்கிற ஆயுத கிளர்ச்சிக்கோ வந்து ஆர்டிக்கிள் 19 நிறுத்துனீங்க அப்படின்னா அரசு செய்கிற அராஜகங்களை வெளியில் மக்களுக்கு சொல்ல முடியாது. அதனால் தேசிய அவசர நிலையில் மட்டும்தான் இது வந்து நடைமுறையில் இருக்கணும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. சரியா, அவ்வளோதான் ஆர்டிக்கிள் 19. இதில் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து டவுட் இருக்குது அப்படின்றது